இல்லை, திருநெல்வேலியில் நடக்க போகிற சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு யாரும் போகக்கூடாது. ஏன்னா அங்கே வர்ற பயல்கள்லாம் முரட்டு பயல்க. விளையாட்டில் விஷமா பண்ணுவானுங்க. தோத்தா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டானுங்க. அதனால யாரும் போகக்கூடாது. புரியுதா? என்னவே மாப்பிள்ள இது? இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆடி நேஷனல் லெவலுக்கு போக முடியும். அப்பா இப்படி சொல்லிட்டு போறாப்ல. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நம்ம போறோம், ஜெயிக்கிறோம், கப்போட வரோம். வா. நாசியா, ஆத்தாலும் அவனும் இப்படி கஷ்டப்படுறீல. முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர மருமகனுக்கு ஒத்தாசையா இருப்பாள்ல. உங்களுக்கு தெரியுது, எங்க ஆத்தாளுக்கு தெரியலையே. ஆனா பிறந்தா அரை நாளைய வேலை, பொண்ணா பிறந்தா பொழுது அன்னைக்கும் வேலை. போவியலா சோழிய பாத்துக்கிட்டு நீ வாழ. சொல்லி சொல்லி சின்ன பிள்ளைக்கு கல்யாணமா? அத்தை குடுங்க அத்தை, நான் தூக்கிட்டு வரேன். குடுங்க அத்தை. ஏன் அத்தை, அவர் சொல்றது சரிதானே. பெரிய மாப்பிளைக்கு 7 கழுத வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன? சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். கண்ணுக்குள்ளேயே வை, கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிடாத. ஒரு நாள் கூட நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு இருந்ததே இல்லம்மா. இவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வர மருமக என்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களெல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டா. அத்தை, பிள்ளைகளை பெத்து வளர்த்தா மட்டும் போதுமா? இவர் கிழவன் ஆகிற வரைக்கும் கூடவே வச்சுக்கிட போறீங்களா? மருமகளா வர்றவ கெட்டவளா தான் இருப்பான்னு எல்லா மாமியாரும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காது. 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டுனால அப்படி இல்ல இருக்கு நீ சொல்றது. 10 பிள்ளை பெத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன். முதல்ல உங்க மூத்த பிள்ளைக்கு முடிச்சு போடுற வழியை பாருங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கோம். ஆனா பொண்ணு ஒன்னமா இருக்கணுமே. அத்தை, எங்க அக்கா உங்க பையனுக்கு பொருத்தமா இருப்பா. உடனே எங்க வீட்டுக்கு வாங்க. பிடிச்சிருந்தா அத்தானுக்கு கட்டி வைங்க. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இதுக்கு உங்க ஐயாவும் எங்க வீட்டுக்காரும் ஒத்துக்கிடணுமே. சொன்னங்கன்னா சோறு கிடைக்காது, முறை பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அத்தை, நடந்தா நல்லாதான் இருக்கும். எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியது. எப்பா சிங்கமணி, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற, என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற. என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாப்பா. அதுக்கு தான் என் புருஷன் இருக்காரு. சரி, எல்லாம் ஏறுங்க ஏறுங்க ஏறு 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 எல்லாம் வேகமா ஏறு. இளஞ்சி இளஞ்சி குற்றாலம், இளஞ்சி குற்றாலம், இளஞ்சி குற்றாலம். சீக்கிரம் உட்காருங்க. டீ போடியா, டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பனா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னியா போட்டுருக்கு பேப்பர்ல. சிங்கப்படி, நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ல ஆளையணும். கொண்டு நினைச்சு பாருங்க அண்ணா, எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்துன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும். ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளாம் சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்ல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறினா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன வராதுமா, ஏன் இப்படி புள்ளைய வயிறீங்க? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாதியா? ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான், வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணு வர சொல்லுங்க. பங்காளி பாத்தீங்களா, பத்து வேலையில கரெக்டா இருக்கா. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டி எங்க மாத்தி போட்டுருக்கு இலை போட்டுருக்கு சொல்றதே கிடையாது. அதான் இதான் எங்க அக்கா. வெக்கப்படாம பாருங்க. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டியதானே? பொறுமை பொறுமை மட்டங்கு. ரொம்ப நல்லா. ஏய் விஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகுமாப்ல. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்.
அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். ஐயோ இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ போயா. அடைச்சி படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. குளிக்கலையா? 2 சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. போடா போடா. அங்கிள் மேல ஒரு கப்பல்ஸ் மிஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ என்னையா பழனிக்கு பாதயாத்திரை போற மாதிரி நடந்துட்டே இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்களம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஒண்ணுல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி பங்காளி பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி மேல பாத்தத கீழே சொன்ன உன் புட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி கிறுக்கி மேல சித்தி, யாரே உங்க அப்பா இப்படி சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழே சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளியே சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. என்னடா தூ கெட்ட வாசனை வருது. இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்களை ஏத்து நிக்க மாட்டேன், என்ன விட்டுருங்க. எமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போ போழச்சு போ. என்னங்கய்யா அவன் கெட்டினாலும் உயிரோட விட்டல. அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா, செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. ஈசி முறிக்குட்ட மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு தான்.
அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம எல்லாரும் கிளம்பி டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அந்த கப்பை வாங்கிட்டு வந்து அதில் கஞ்சி ஊற்றி தான் குடிக்க போறீங்களா? இல்லை ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா உங்கள் அப்பா தாளுக்கு யாரில் பதில் சொல்கிறது? முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்வாளே உங்கள் ஆத்தா வேலு நாச்சியார், அவளுக்கு நான் என்னலே பதில் சொல்லுவேன்? இந்த பாருங்களேன், இதுவே முதலும் கடைசியுமா வச்சிங்க. இனிமே எங்க விளையாடணும் யாரோட மோதணும் நான் சொல்லுவேன். புரிஞ்சுடா? சரி சரி, யாருக்கு எது அடிக்கடி பள்ளியே? என்னல எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே, என்னாச்சு? பா ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்ப்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனால் தான் நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. தலையை மட்டும் புதைக்கிறான்னு நம்மளாத்தான். மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளொதுக்கி வச்சுட்டா, 6 அடியா தோண்டி ஆழமா புதைச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போதே என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ! இப்ப முண்டை ஆஸ்பத்திரியிலயும் தலை உங்ககிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. உன்னாலதான் நான் ஆவியாளர. நான் உங்களை பழிவாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை கொடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி. ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லித் தரேன். ரெடி? 1 2 3 4